பரிசுத்த ஆவியானவர் இன்னுமாய் கர்த்தர் இறங்க போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவ சமூகத்துல நல்ல 2 கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா சத்தத்தை ஊதி ஸ்தோத்திரப்படுவோமா? ஏன்னா தேவனுடைய பரிசுத்த ரத்தம் அது நம் மேலே இப்போது ஊற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய ரத்தம் என் மேல இறங்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறீர்களோ அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற ரத்தம் இப்போது உங்க மேல ஊற்றும் போது ஆண்டவர் உங்களை எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து இந்த பாத்திரம் எனக்கு உகந்த பாத்திரமா இருக்கிற சொல்லி அவரே ஒவ்வொரு பாத்திரத்தையும் கத்தெடுத்து பயன்படுத்த போகிறார். விசுவாசம் உள்ளவர் நல்ல கரங்களை தட்டி கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீயும் தீண்டாதே. சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்தி எந்த தீங்கும் தீண்டாதே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லாமே ஆயத்தர் கல்ல சாத்தான் ஆசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாதே, எந்த தீங்கும் தீண்டாதே. ஆண்டவருடைய ரத்தம் மேல இருந்தா எந்த தீங்கு உன்னை தொடவே கூடாது, எந்த தீங்கு உன்னை அணுகவே அணுகாது. எல்லா விசுவாசிகளும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுங்க, வாயத்தை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்கிறது, என் மேல இருக்கிறது, எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த வாதையும் என்னை தொடாது. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் என் மேல இருக்கிறது. அல்லேலூயா! இம்மட்டும் காத்த தேவன் இனியும் என்னை காப்பார். சொல்லுங்க, வாயத்தை சொல்லுங்க, இம்மட்டும் காத்த தேவன் இனியும் என்னை காப்பார். உலகத்தில் இருக்கிற அவனை விட, உலகத்தில் இருக்கிற அவனை விட என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர். அல்லேலூயா! இம்மட்டும் உதவின என் இயேசுவே இனியும் காத்திடுவார். சொல்லலாமா? இம்மட்டும் உதவிய என் இயேசுவே இனியும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகில் இருக்கும் அவனை விட சொல்லாமே என் தேவன் பெரியவரே. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாதே. இம்மட்டும் உதவினர் எபினேசரே இனியும் காத்திடுவார்.